டக்குன்னு சொல்லு, இல்லைன்னா உன் பொண்டாட்டியை கொன்னுடுவேன். என்னடா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா டக்கு டக்குன்னு முடிக்கணும். சும்மா எழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப கூட உன்னால இந்த வேலை ஆகணுமேனு பார்க்குறேன். இல்லைன்னா உன்னை கூட போட்டு தள்ளிடுவேன். ஹலோ ரோஹித், எங்க இருக்கீங்க? சொல்லு திலகா. அவர் எனக்கு கொடுத்த 500 ரூபாய் நோட்டெல்லாம் கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு செக் பண்ணி சொல்றேன்னு சொன்னேன்ல, என்னாச்சு? பன்னீர் உங்ககிட்ட கொடுத்த 500 ரூபாய் நோட்டெல்லாம் கள்ள நோட்டு தான். இப்ப அவர் எங்க இருக்காரு? என் கூட தான் இருக்கான். நீங்க எங்க இருக்கீங்க? திலகர் பார்க்ல தான் இருக்கோம். ஏன்? அவரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் குடி. யாரு? நான் உன்னை கெட்டவனாக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணேன். அது ரொம்ப நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன பண்ண? நீ கள்ள நோட்டு அடிக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு திலகா கிட்ட நான் சொல்லிட்டேன். உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கான். கள்ள நோட்டு கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வெயிட் பண்றாங்க. போலாமா? மேப்ப நீ எடுத்துட்டு வந்தியா? ஆமா. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அசாம்ல இருந்து. நீ எப்ப அசாம் போன? இந்த தேவையில்லாத கேள்வி எல்லாம் உனக்கு இப்ப அவசியமா? எங்க அக்கா இப்படி தாறுமாறா பேசும்போது என்ன ஏதுன்னு எனக்கு டென்ஷன் வராதா? உனக்கு டென்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. கையில இருந்தா கிழிஞ்சிடுமேனு நான் கிச்சன்ல ஒரு டப்பால போட்டு வச்ச மேப்ப நீ ஏன் திருடுன? திருடுனா? பின்ன நீ செஞ்சதுக்கு பேர் என்ன? மாமா பொய் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காரு. அக்கா ஒண்டியா கஷ்டப்படுது. இது ஏதோ புதையல் மேப்பு கிடைச்சிருக்க. இது கிடைச்சா காசு செலவு பண்ணி மாமாவை வெளியே கொண்டு வந்துடலான்னு நான் நினைச்சா நீ என்னையே திருடன்னு சொல்றது நல்லக்கா. டேய், உன் முகத்தை ஒரு வாட்டி கண்ணாடியில பாத்துக்கோடா. நீ பேசுற அளவுக்கு நல்லவன் இல்லன்னு அது சொல்லும். நான் கெட்டவனாக்கா? நீ நல்லவனா கெட்டவனான்னு இவன் கிட்ட கேட்டுடலாமா? டேய், உண்மைய சொல்லு. உன்கிட்ட இவன் மட்டும் புதையல ஆராய்ச்சி பண்ணலான்னு சொன்னானா இல்ல அக்காவையும் சேர்த்துக்கலான்னு சொன்னானா? அக்காக்கு இவ்ளோ கிரிமினல் டாக்கிங் ஸ்டைல் இல்லையே. இவ உண்மையிலேயே நம்ம அக்கா தானா? டேய் வீரா, சொல்லுடா. இவன் என்ன சொன்னா? அக்காவை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாம ஆராய்ச்சி பண்ணலாம் தான்க்கா சொன்னா. டேய் விளக்கண்ண, உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாத. டேய், நீ என்ன சொன்னியோ அதை தான்டா நான் சொன்னேன். அக்காவை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டு நாம ஆராய்ச்சி பண்ணி மொத்த புதையலையும் கொள்ளை அடிச்சிடலான்னு நான் சொன்னா? நான் ஒன்னும் அப்படி சொல்லியே. நீ அப்படி சொல்லல. ஆனா அக்கா அந்த அர்த்தத்துல தான் கேக்குறாங்க. நீ ஆமான்னு சொல்ற. மேடம், அந்த மாதிரிலாம் இல்ல மேடம். அத விடுறா. போன்ல யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த? என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்த? இவ என்ன சொல்ல போறானோ தெரியலையே. என் வீட்டுக்காரர் ஜெயில்ல இருக்காருன்ற விஷயம் இந்த கிராமத்துக்கே தெரியக்கூடாதுன்னு சொன்ன. அத சொன்னானா? ஆமா சொன்னா. அவன் தான் ஏதோ தெரியாம உன்கிட்ட சொன்னானா? நீ எப்படி அத யார்கிட்டயோ பாஸ் பண்ண? ஐயோ மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் எங்க அம்மாவுக்கு தான் விஷயத்த சொன்னேன். உண்மையை சொல்லனா என்ன வேலை பார்க்கவே அனுப்ப மாட்டாங்க.
அக்கா இவன் ரொம்ப நம்பிக்கையான பையன்க்கா. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான். நீ எங்க இப்படி மாறிட்ட? எப்படி மாறிட்டேன்? யாரையும் நம்ப மாட்டேங்கிறியக்கா. என்ன நம்ப மாட்டேங்கிற? என்னமோ போ. மாமா ஜெயிலுக்கு போன பின்னாடி நீ நிறைய மாறிட்ட. நான் மாறல, அப்படியே தான் இருக்கேன். ஏய், நீ எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி எங்க மாமா விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. அவுத்து விடுறா, இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அக்கா இவனை அவுத்து விட்டுட்டுமா? ம். போடா போ. நான் கிளம்பி ஊருக்கு போறேன்க்கா. ஏன்? எனக்கு மனசே சரியில்லை. புதையல் எடுக்கிறதுக்கு நீ எனக்கு வேணும். என்னக்கா சொல்ற? அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அர்த்தம் வச்சுக்கோ. நீ புதையல் எடுக்கத்தான் இங்க வந்தியா? அப்போ மாமா ஜெயிலுக்கு போனதுனால வந்த மன கஷ்டத்துல எங்க வரலையா? இல்ல, நான் புதையலுக்காக தான் வந்தேன். புரியலக்கா. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல விஷயம் தெரிஞ்ச ஆளாவும் இருக்கணும், கவர்மெண்ட் வேலையில இல்லாதவனாவும் இருக்கணும், பாசத்துக்காக எது வேணாலும் செய்யறவனாவும் இருக்கணும். அப்படி ஒருத்தனை தேடிட்டு இருந்தோம், கிடைச்சிருக்க. புதையல எடுத்துக்கொடு. தேடிக்கிட்டு இருந்தோமா? புதையல எடுக்கணுமா? ஆமா, எங்களுக்கு ஒரு கேங்கே இருக்கு. உங்க அக்கா எங்க கிட்ட தான் இருக்கா. அப்படின்னா நீ என் அக்கா இல்லையா? இல்ல, நீயும் அசிஸ்டன்ட்டும் ஒர்க் பண்ணி அந்த புதையலை எடுத்து கொடுக்கணும். இல்லனா உங்க அக்கா உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. ஏய் ஏய் ஏய், இவள சுட்டா என்னடா? டேய், உங்க அம்மா லைன்ல கிடைச்சாங்களா? இல்ல, எங்க கிட்ட தான் இருக்காங்க. பேசுறியா? வாசல்மா, என்ன புஜி வீராசாமி, உள்ள வர மாட்டீங்களா? வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க புஜி. அவங்க முதல்ல திலகாவை பார்க்கணுமா, அதுக்கப்புறம் தான் உட்கார்றது, சாப்பிடுறது, நாம சொல்ற வேலையை செய்யறது எல்லாமே. அப்படியா புஜி? நான் பயங்கரமான குழப்பத்துல இருக்கேன். இவங்க உன் அக்கா இல்லைன்ன உடனே மிரண்டுட்டல்ல? ஆமா. இதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் கூடிய சீக்கிரம் மிரளுவாங்க. அதோட சாம்பிள் தான் சல்மாவோட என்ட்ரி. புரியல. இப்ப எதுவும் புரியாது. நீ போய் முதல்ல திலகாவை பார்த்துட்டு வா புஜி. நானும் கூட போலாமா? உங்க அம்மா அங்க இல்ல. பின்ன எங்க இருக்காங்க? பத்திரமா இருக்காங்க. டோன்ட் வரி. சல்மா, நீ உங்க கூட போய் காட்டிட்டு வா. வாங்க. மேல ரூம் தான், போங்க. அந்த ரூம் தான். கதவை தரங்க.
பாத்துட்டீங்களா? வீராசாமி, அவங்க அக்காவை அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிடலான்னு கேவலமான ஐடியா எல்லாம் கொடுக்காத. அந்த மாதிரி ஏதாவது பண்ணா உங்க அம்மாவுக்கு ஆபத்தாயிடும். பார்த்தது போதும், 2 பேரும் இறங்கி வாங்க. எங்க அக்கா கிட்ட நான் பேசணும். அப்படியெல்லாம் பேச முடியாது. அவ மயக்கம் தெளிய இன்னும் 8 மணி நேரம் ஆகும். எங்க அக்காவுக்கு ஏதாவது சாப்பிடுவது கொடுத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் வேலைக்காரங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீ கீழே இறங்கி வா. எங்க அக்காவை நான் இப்படியே விட்டுட்டு வர மாட்டேன். ஏய், உங்க அக்கா குழந்தைய தூக்கிட்டு வந்தா வந்துருவியா? ஐயோ வேணாம். அப்ப பேசாம கீழே இறங்கி வா. டேய் வாடா, அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை செஞ்சிருவோம். சரி. எங்க அக்காவை காட்டினா அந்த புதையலை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னல, இப்ப கண்டுபிடிச்சு தரியா? அவன் இன்னும் உன்னை பத்தின குழப்பத்திலேயே இருக்கான் இல்லையா புஜி? ஆமா. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவங்க அக்கா மாதிரியே முகத்தை மாத்திக்கிட்டீங்களா? பிளாஸ்டிக் சர்ஜரியா? எல்லாரும் இப்படிதான் சந்தேகப்படுவாங்க. நான் சொன்னல, போய் உன் முகத்தை காட்டு. பாருங்க, என் முகத்தை நல்லா பாருங்க. வேணா கைய வச்சு மாஸ்க் ஏதாவது போட்டிருக்கேனான்னு பாருங்க. என் உடம்புல இது வரைக்கும் கத்தியே பட்டதில்ல. ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ எங்க அக்கா மாதிரியே இருக்கிற இன்னொருத்தியா? ஆமா. இப்போதைக்கு இந்த டாபிக்ல உனக்கு இவ்ளோ விளக்கம் போதும் புஜ்ஜி அலைஸ் வெங்கடேசன். இப்ப நாம செய்ய வேண்டிய வேலையை பத்தி பேசலாமா? மெடிசின்ஸ் கொடுக்கிற மயக்கத்திலேயே உங்க அக்கா ரொம்ப நாள் இருக்க கூடாது புஜ்ஜி. அதனால கடகடன் வேலைய ஆரம்பி. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு இடத்தை இடிச்சு குழி தோண்டி ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? கவர்மெண்ட் கிட்ட. நீ அந்த மேப்பை பார்த்ததும் இவனை எதுக்கு கூட்டு செத்துக்கிட்ட? அது இவங்கிட்ட போர்வெல் போடுறதுக்கு யூனிட் இருக்கு, குழி வெட்டுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதனால தானே கூப்பிட்டு பேசின. ஆமா. நீ இந்த புதையலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் பர்மிஷன் வாங்கிட்டா இவன் கிட்ட டிஸ்கஸ் பண்ண. உங்க அக்கா புருஷன் அந்த வீட்ல எதையோ தேடுறாருன்னு தெரிஞ்சதும் என்ன தேடி இருப்பாருன்னு நீ ஆராய்ஞ்சப்போ அந்த மேப் உனக்கு கிடைச்சதும் அதிர்ஷ்டம் தானா வந்துருச்சுன்னு நீ இவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல? இல்லன்னு சொல்லி குழப்பிடாத. பக்கத்துல இருக்கிற வீராசாமி போய் பேச மாட்டான். என்ன வீராசாமி? ஆமா, போய் பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அவங்கள எங்க வச்சிருக்கீங்க? டோன்ட் வரி. இவங்க அக்கா இருக்கிற மாதிரியே உங்க அம்மாவும் பத்திரமா இருக்காங்க. புரியுதா? இங்க பாரு புஜி, உங்க அக்கா புருஷனோட பூர்வீக வீடு தானே அது? ஆமா. அவன் அங்க வேற ஏதோ உன்னை தேடிட்டு இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சதுல? ஆமா. அவன் என்ன தேடினான்னு உனக்கும் உங்க அக்காவுக்கும் சொன்னானா? இல்ல. அவன் தேடின அந்த வீட்ல இந்த புதையல் தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அதனாலதான் பிளான் பண்ணி அவனை கள்ள நோட்டு கேஸ்ல ஜெயில போட்டிருக்கோம். பொய் கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளினது யாருன்னு நினைக்கிற? அவனுக்கு அப்புறம் அவனோட ஆஸ்தியெல்லாம் யாரு மெயின்டைன் பண்ணுவா? எங்க அக்கா தான். அந்த அக்கா ரூபத்துல இவ இருக்காளா இல்லையா? இருக்காங்க. வீட்டை இடிக்கிறதுக்கும் குழி தோன்றதுக்கும் அங்க ஓனரே இருக்கும்போது யாராவது கேள்வி கேட்பாங்களா வீராசாமி? ஏன் கேட்க போறாங்க? நாம போர் போடுறோம்னு சொல்லிட்டு தேட வேண்டியதான். சோ தேடுறதுக்கு உண்டான எல்லா சான்சஸையும் பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு தான்
உன்னை சல்மாவோட அங்க அனுப்பி வச்சேன். புரியுதா? புரியுது. போலீஸ் உன்ன கேள்வி கேட்டா ஏன் புருஷன் ப்ராப்பர்ட்டி, நான் வேற பில்டிங் கட்ட போறேன்னு சொல்லுவேன். நான் உன் அக்கா இல்லைன்னு யாருக்காவது டவுட் வருமா? வராது. வீராசாமி, அந்த வீட்டை தோன்றதுக்கு உனக்கு 10 லட்சம் தரேன். போதுமா? சார் 10 லட்சமா? ஆமா. இப்பயே போய் வேலையை முடிச்சிட்டுமா சார்? இரு, ரொம்ப அவசரப்படாத. எப்படி வேணாலும் தோண்டி எப்படி வேணாலும் மூடுற விஷயம் இல்ல இது. பூமிக்குள்ள இருக்கிறது ரொம்ப வேல்யூபிளான விஷயம். அதை சேதாரம் இல்லாம எடுக்க ஒரு ஆராய்ச்சியாளன் தான் வேணும். அதனாலதான் தேடி தேடி புஜியை பிடிச்சோம். என்ன புஜி, உன் அறிவு கெட்டின வரைக்கும் அந்த புதையலை எப்படி எடுக்க முடியும் சொல்லு. அந்த மேப்பை கொஞ்சம் கொடுங்க. இது புதையல்னு யார் சொன்னது உங்களுக்கு? என்ன சொல்ற? இது புதையலோட மேப் இல்லையா? இல்ல, வேற ஏதோட மேப் இது. இது வேற ஏதோ விஷயத்தோட மேப். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன சல்மா? அந்த வக்கீல் லேடிக்கு போட சொல்லி நேத்து ஒரு பாய்சன் இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்கல்ல? ஆமா. அது அந்த திலகாக்கு போட்டுட்டு வரேன். மேடம், பின்ன என்ன, நேத்து நீ இந்த மேப்பை பார்த்துட்டு குழிகள் அபாயம்னு சொல்றாங்கன்னு அப்படி என்கிட்ட சொன்னியா இல்லையா? சொன்னேன். சேனுவம் மிருகம், மானுவம் மனிதம், பாம்பு சர்ப்பம், வேள்வி குருசவம், சந்தன பொடின்னு கன்ஃபியூஷனா பல விஷயம் சொன்னல. சொன்னேன். இப்ப என்ன, இது புதையல் மேப் இல்லைன்ற? நான் நேத்து சொன்னது இந்த சின்ன பேப்பர்ல எழுதியிருக்கே, இதோட விளக்கம். பெரிய பேப்பர்ல இருக்கிற மேப்போட அந்த வேர்ட்ஸ் ஒத்து போனதுனால அப்படி சொல்லிட்டேன். ஆனா இந்த மேப்போட சிம்பல்ஸ் வேற. புரியல. சல்மா, சின்ன பேப்பருக்கும் மேப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றான். கரெக்டா? ஆமா. இது மித்தாலஜிக்கல், இது சயின்டிபிக் சயின்ஸ். அப்படின்னா இது அமானுஷ்யம், இது அறிவியல்.